இந்த வீடியோ தம்ப்நெயில் பார்த்துட்டு உள்ளே வந்தவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது, இந்த 2 வீடியோவையும் போய் கொஞ்சம் பாருங்கள். ஒன்று வந்து மேவாக் போட்டிருக்க ஒரு வீடியோ, இன்னொன்று மணிச்சோ நேற்று போட்ட வீடியோ. இந்த 2 வீடியோவுமே பார்த்தீங்கன்னா சீரியஸ்லி எல்லாரும் பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஈவன் நீங்கள் இந்த வீடியோ கூட ஃபுல்லாக வாட்ச் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நான் அவங்கள தாண்டி எதுவும் எக்ஸ்ட்ராவாக சொல்லலை. அந்த வீடியோ நீங்கள் உடனே போய் பாருங்கள். அது உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் ஒரு தெளிவையும் கொடுக்கும். ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா நம்ம எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிடறோம் அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறோம். அப்புறமேட்டு தப்பில் பாதிக்கப்பட்டவங்களே பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப குறை சொல்ல ஆரம்பிச்சிடுறோம். அவங்களுக்கு அப்படி நடந்திருக்கிறதுக்கு அவங்க பண்ண செயல் தான் காரணம், அவன் அந்த நேரத்தில் அப்படி பண்ணதுனால தான் அவனுக்கு இப்படி நடந்திருக்கு, இல்லைன்னா இது நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குற்றவாளி இருக்கார்ல, அவரால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி வெளிப்படையாக பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா, எங்கே நம்மளை இந்த மாதிரி குறை சொல்லிடுவாங்களோன்ற காரணத்தினால தான் இங்கே நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருந்தா கூட வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அதில் பாதிக்கப்பட்டவங்க அந்த பாதிப்பை வெளியே சொல்கிற அளவுக்காவது நம்ம தைரியம் கொடுக்கணும். அந்த அளவுக்காவது அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும். பாதிக்கப்பட்டவங்களை வந்துட்டு நீ இப்படி பண்ணதுனால தான் உனக்கு இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி அவங்களையே திரும்ப ப்ளேம் பண்ணுறதை நிறுத்திட்டு, இந்த பாதிக்கப்பட்டவங்க அந்த பாதிப்பை வெளியே சொல்கிறதுக்கு கொஞ்சம் உறுதுணையாக இருக்க பார்ப்போம். இவங்க 2 பேர்த்தோட இந்த வீடியோ நான் எடுத்தோடனே சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அதை தாண்டி நான் எதுவும் எக்ஸ்ட்ராவாக இதில் சொல்ல போகிறது கிடையாது. அதனால அதை போய் பாருங்கள். அதுலேயே உங்களுக்கு எல்லாமே அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. நான் சொல்ல நினைச்சது இதுதான். பாதிக்கப்பட்டவங்க அவங்க பாதிப்பை வெளியே சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுங்க. வாய்ப்பை கொடுங்க. நம்ம ஏன் அவங்க சொல்ல ஆரம்பிக்கும் போதே அவங்க மேலே வந்து குற்றத்தை திணிக்கணும்? இங்கே நிறைய பேர் வந்து வெளியே இருக்கிறவங்க இந்த விஷயத்தை எப்படி எடுத்துப்பாங்க, இந்த விஷயத்த நான் வெளியே சொன்னால் என்னையே தானே எல்லாரும் தப்பாக பார்ப்பாங்கன்ற பயத்திலேயே இந்த மாதிரி விஷயங்களை சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி குற்றவாளிகள் தப்பிக்கிறதுக்கு அதான் காரணமாக இருக்குது. அப்படி அவங்க முன்னாடியே சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த குற்றவாளிகள் முதவே தண்டிக்கப்பட்டிருப்பாங்க. அப்படி சொல்கிறவங்கள நாமளே வந்துட்டு குற்றம் சொல்றதுனால தான் என்னமோ தெரில, அதையே ஒரு விஷயமா பயன்படுத்தி அவங்க அதிகமான குற்றம் பண்ணுறாங்க. கடைசியில் இது கைமீறி போனதுக்கு அப்புறமேட்டு நமக்கெல்லாம் தெரிய வந்து அதை நிறுத்துறதுக்கு நாம் முனைப்படுறோம். மறக்காமல் அந்த 2 வீடியோ போய் பாருங்கள். இந்த வீடியோவில் கூட நான் அவ்வளோ டீட்டெயிலாக எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன். அவங்க 2 பேரும் தெளிவாக அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஒன்று மேவாக்கோட ஒரு வீடியோ, இன்னொன்று வந்து மணிச்சோவோட வீடியோ. நான் லிங்க் 2யும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.